நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஸ்ரீகுமரன்ல எல்லாமே பிக்ஸட் பிரைஸ். மார்க்கெட்ல அதாங்க லோவஸ்ட் பிரைஸ். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைய செய்வித்த குருவே வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் எங்களது பேரன்புக்குரிய ஒப்பற்ற தலைவர் திரு எஸ்.கே. மயிலானந்தாய் அவர்களுக்கும், அவர்களுடைய குருவினுடைய கனவையும் தலைவருடைய கனவையும் சரியாக வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு முறையாக தேர்வு செய்து கொடுத்து கொண்டிருக்கும் ஸ்மார்ட் இயக்கத்தின் இயக்குனரும் மற்றும் இந்த பள்ளியின் தாளாளருமான எங்கள் அனைவருடைய அன்பிற்கு பாத்திரமான அண்ணா தாமோதரன் அண்ணா அவர்களுக்கும், அவர்களது அன்பு மனைவி அவர்களுடைய முழு அனுமதியின் பேரிலே இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு சமுதாய சேவையில் ஈடுபட்டுள்ளவர்கள். இந்த உலக மக்கள் அனைவரையும் தங்களது குழந்தைகளாக பாவித்து கொண்டிருக்கின்றவர்கள். அவர்களுக்கும் நல்லி தாமோதரன் அவர்களுக்கும், நமது எஜுகேஷனல் டிஓ அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். இப்போ நம்ம எல்லாமே ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எல்லா ஸ்கூலுமே எதுக்காக படிக்க வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் 90% பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை. ஏதாவது ஒரு குழந்தை எப்படி பொருளாதாரத்தில் நன்றாக இருக்கிறான் என்பதை மட்டுமே பார்த்து தான் நம்ம எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு சேர்த்துறோம். இதுதான் நிஜம். அதனால் எப்படி ஒரு பள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி சொல்கிறாரு. ஒரு கல்வி என்பது எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, சமுதாய அறிவு, இந்த 5 அறிவும் உடையது தான் அறிவு என்கிறார். இதான் இந்த கல்வி தான் மக்களுக்கு வேணும். இதே தான் உலக சுகாதார நிறுவனம் ஹெல்த் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அது உடல் நலம் என்றால் இந்த 5 சேர்ந்தது தான் மகரிஷி சொன்னதை தான் அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க. இதைத்தான் இப்போ நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதில் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற நம்ம குழந்தை நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தைனாவது நாளைக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா இருக்கட்டு அப்படின்னா என்னென்னு தெரியறதில்லை யாருக்குமே. நல்லா இருக்கட்டு அப்படின்னா என்னென்னா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் 1 லட்ச ரூபா சேலரி வாங்கணும், இல்லை 50,000 ரூபா சம்பளம் வாங்கணும், இல்லை கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம், அல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவன் நல்லா இருக்கிறது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷமாக இருக்கிறதா வாழ்க்கை. வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை அல்ல, உயிரோடு வாழ்வதல்ல வாழ்க்கை அல்ல, மகிழ்ச்சியாக வாழ்தலே வாழ்க்கை. இது எப்படி அப்படின்னா, இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம கொஞ்சம் இப்போ சிந்திக்கலாம். நம்ம எல்லோரும் இதை இப்போ பெற்றோர்கள் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அப்படி தான் உங்கள் குழந்தைய வளர்த்துறீங்க. காலையில் உங்கள் அம்மா அப்பா எத்தனை மணி உங்களை எந்திரிக்க வச்சாங்க, அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது மட்டும்தான் உங்களுடைய அறிவு நிலை. உங்களுடைய அறிவு, சுய அறிவு எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனவளக்கலை எடுத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சுய அறிவு மிக அறிவில் நல்லா வேலை செய்யும். நம்ம சித்தாந்தமாக இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய மனவளக்கலை அறிவு. இந்த உங்கள் சுய அறிவு வேலை செஞ்சது அப்படின்னா இந்த பள்ளியினுடைய உயர்வு உங்களுக்கு தெரியும். இந்த பள்ளியில் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்க பள்ளியில் எல்லாமே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்களுடைய சூழ்நிலை கைதியாக தான் அது கரஸ்பாண்ட் இருக்க முடியும். அவங்க கேட்குறத அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம சொல்லிக் கொடுக்குறதே பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குழந்தை ஏற்றுக்கொள்ளும், ஆனால் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் இன்றைய நிலை. இந்த நிலையில் அவங்க கரஸ்பாண்ட் என்ன பண்ண முடியும்? அல்லது பொறுப்புள்ள ஹெட்மாஸ்டர் தான் என்ன பண்ண முடியும்? யாரும் இது செய்ய முடியாது. இதுதான் சூழ்நிலை கைதியாக கரஸ்பாண்டுகள் இருக்கிறார்கள். இதை மீறி நம்ம நல்லா செய்யணும்னு நினச்சோம்னா, இப்போ அவர் ஐயா சொன்னார், ஒரு பீரியட் கொடுப்பாங்க வாரத்தில். நம்ம என்ன போய் சொல்லிக் கொடுக்க முடியும்? இப்போ
இப்போ நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் எங்கள் ஆளு எல்லாருமே, எங்களுடைய வாழ்வு மண்டலம் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளுடைய சொரூபங்கள். யாரை பார்த்தாலும் இவங்க நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க. அதே எங்கள் ஆளுடைய வீக்னஸ்ஸு. காலை பிடிக்காத குறைய ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் கெஞ்சி தான் நம்ம பயிற்சி நடத்திட்டு இருக்கிறோம். ஐயா ஒரு பீரியடாவது கொடுங்க ஐயா, எல்லா குழந்தையும் தெய்வமாக பண்ணி கொடுக்குறோங்க ஐயா. சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டுங்க, மார்க் வாங்க முடியாதுங்களே. இதுதான் நிர்வாகத்தினுடைய பதில். இதனுடைய குமுறல் தான் ஐயா பள்ளிக்கூடம் இன்றைக்கி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இன்றைக்கி இருக்க ப்ரைவேட் ஸ்கூலில் போய் நம்ம கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்டு அனுமதி வாங்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் அதே மாதிரி தான். அவர்கள் நாங்கள் பள்ளிக்கூடம் வந்து நல்லா மார்க் வாங்கிட்டு தான் நாங்கள் தொடர்ந்து நடத்த முடியுங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதனுடைய எங்களுடைய ஒரு இறுக்கத்தை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறுக்கம் தான் வந்து இந்த பள்ளியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது மிகப்பெரிய உலகத்துக்கே ஒரு பேரொழியாக விளங்கும். இதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. ஐயா சொன்ன மாதிரி, நம்ம டிஸ்ட்ரிக்ட் டெப்யூட்டி எஜுகேஷன் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி வந்து உலகத்துக்கே வந்து மிகப்பெரிய ஒளியாக விளங்கும். இது இறை நீதி, இது குருவினுடைய முழு ஆசீர்வாதமும் இதுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் போய் கொடுக்குறோம். நாங்கள் அப்படியே பயந்து போய் கொடுக்குறோம். எப்படியாவது ஒரு பீரியட் இன்னொரு பீரியட் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா பார்த்துக்குங்க. ரைட்டுங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்குதுங்க, எக்ஸாம் பார்ப்போமா, நீங்கள் கொடுக்குறது பார்ப்போமா? நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எக்ஸாமுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறது இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்டுக்குங்க. ஒரு குழந்தை மார்க் வாங்கணும் அப்படின்னா என்ன வேணுங்க? மனசை ஒருநிலைப்படுத்தணும். நான் பார்த்துருக்கேன், எல்லா ஸ்கூல்லையும் பார்த்துருக்கிறேன். குழந்தைகளை பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையும் ஹாப்பியாக இல்லை. பயங்கரமான ப்ரெஷர். கிளாஸில் படின்னு 9ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 10லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெறும் படிக்க தவிர எதுவுமே இல்லை. குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறான்னா அவனுக்கு பிடிச்சது கொடுக்குறோமா? அதுவே கிடையாது. ஒன்லி நம்ம வந்து கொடுக்கறது குழந்தைக்கு வந்து எழுத்தறிவு மட்டுமே கொடுக்கின்றோம். இந்த எழுத்தறிவு வச்சுக்கிட்டு அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுக்கு வந்து தான் நம்ம தொழிலை பற்றிய அறிவு, அப்புறம் இயற்கை தத்துவ அறிவு. அவர் ஐயா சொன்னார், இறைவனை பற்றிய அறிவு வேணும். அது இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கங்கள், சமுதாய அறிவு, இது எல்லாத்தையும் கொடுக்கணும். கொடுத்தோம்னா அந்த குழந்தை ஹாப்பியாக இருந்ததுன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் கூடும். நீங்கள் சொல்லித்தர்றது ஒரு பாடத்தை 2 மணி நேரத்தில் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த 20 நிமிஷம் அந்த குழந்தைய புரிய வைக்க எங்களுடைய ஆசிரியர்களால் முடியும், எங்களுடைய மனவளக்கலை ஆசிரியர்களால் முடியும். அதைத்தான் நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்கிறோம். ஆனால் எந்த நிர்வாகமும் கேட்டுக்கொள்வதற்கு ரெடி இல்லை. ரொம்ப வெதுப்பி போய் தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்ல சமுதாயம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பேரன்பின் காரணமாக இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள். அதனால் இது வந்து கண்டிப்பாக இந்த மற்ற பள்ளிகளுக்கு இது வந்து எந்த விதத்தில் போட்டியாக இருக்காது. இங்கே சொல்லித்தர பாடங்களை நீங்களும் தயவு செய்து எங்களுக்கு அதிக நேரங்களை கொடுங்கள். உங்கள் பள்ளியும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லித்தர பாடத்தை முதல்ல லிசன் பண்ணணும், அதுக்கடுத்து ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை எடுத்து எழுத தெரியணும். இந்த 3க்கும் மனதை பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்தினா மட்டும்தான் அந்த குழந்தை மார்க் வாங்குங்க. மார்க் வாங்குறதுக்கு சப்ஜெக்ட் மட்டும் பெற்றோர்களுக்கு தேவை, அதை மட்டும் இப்போ சொல்லிட்டு நான் அதுக்கு அடுத்தபடி மார்க் வாங்கி நம்ம குழந்தை வந்து எதிர்காலத்தில் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பணும். அதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இதில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த குழந்தைய வந்து படிக்க வச்சிடுறோம். குழந்தை வந்து +2 வருது. அடுத்து வந்து MPBS சேர்த்துறோம். 10,000 குழந்தைகளில் 10 பேர்த்துக்கு கூட MPBS சீட் கிடைக்காது. ஆனால் நம்ம அதுக்கு படின்னு படிச்சுட்ருக்குறோம். 10,000 பேர் முயற்சி பண்ணுறல 500 பேர் முயற்சி பண்ணுறீங்க. 490 குழந்தை கிடைக்காது. அப்போ இது 490 பேர் அந்த குழந்தையும் ஃபெட் ஆகி பெற்றோர்களும் ஃபெட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும், உங்களுடைய முன்பிறவி பயனாக. அதனால் நீங்களாக வந்துட்டு குழந்தைய போட்டு கசக்கி புளியாதீங்க. அந்த குழந்தைக்கு நல்லதே நடக்கும். நம்ம முன்னோர் செய்த புண்ணியத்தின் காரணமாக நல்லதே நடக்கும். அந்த குழந்தை டாக்டருக்கு தான் போகணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போகணும்னு சின்ன வயசுலேருந்தே குழந்தைய வந்து வற்புறுத்தாதீங்க. வாழ்றதுக்கு விடுங்க குழந்தைகளை. வாழ்ந்தால் அது வந்து இறைவனோட சொரூபமாக மாறும். இதை புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து தான் நம்ம வந்து இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம். இங்கே எல்லா பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்போம். அதை மீறி அவன் உலகத்துக்கே வெளிச்சமாக அந்த குழந்தை மாறும். IAS IPSக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு இங்கே படிக்கிற குழந்தைகள் மாற்றக்கூடிய வலிமை இந்த பள்ளிக்கு உண்டு. அது எங்களுடைய குருவினுடைய ஆசீர்வாதம். இதுதான் எங்களோட குழந்தை, எங்கள் உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது குழந்தை கல்வி மூலம் தான் முடியும் மகரிஷி சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஸ்கூல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம குழந்தை வேலைக்கு வருது அப்படின்னா நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? வேலைக்கு போனால் இந்த கம்பெனியில் டாட்டாவில் போனால் நல்லாயிருக்கும்,
ஒரு இந்த எஸ்சிஎம்னு ஒரு கம்பெனிக்கு போனால் நல்லாயிருக்கும், இந்த கம்பெனி எதிர்பார்க்குறாங்க, வேலை கொடுக்குறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட 50,000 பேர் வேலை பார்க்குறாங்க. நாங்கள் ஜவுளி கடை வச்சுருக்கோம், நகைக்கடை வச்சுருக்கோம், எக்ஸ்போர்ட் வச்சுருக்குறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கோம், டையிங் வச்சுருக்குறோம். எல்லா இதுலேயுமே என்ன எதிர்பார்க்குறோம்னா, உனக்கு தேவையான திறமையும் வலிமையும் உனக்குள்ளேயே உள்ளது அப்படிங்கிற யார் உணர்ந்திருக்கானோ அவனுக்கு தான் வேலை கொடுப்போம். அவன் படித்த டிகிரி எல்லாம் பேருக்கு தான் அது. ரிசல்ட் ஓரியன்டாக வேணும் அப்படின்னா ஹெல்த்தாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், மன ஓர்மைப்பாடோடு இருக்கணும். இருந்தால் தான் ரிசல்ட் கொடுக்க முடியும். தோஸ் ஹூ கிவிங் த ரிசல்ட் வில் பி ஹானர்டு, வில் பி கிவன் த ஜாப். இதுதான் ஃபேக்ட்டுங்க. இது எல்லா என்டர்பிரனரும் இதை எதிர்பார்ப்போம், நாங்கள் மட்டுமல்ல. அதைத்தான் இங்கே நாங்கள் கொடுக்க போகிறோம். இதை கண்டிப்பாக கொடுப்போம், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது விவேகானந்தர் சொல்கிறார், உனக்கு தேவையான திறமையும் வலிமையும் உனக்குள்ளேயே உள்ளது அப்படின்னு. நம்மள என்னைக்காவது குழந்தைகிட்ட சொல்லியிருக்கிறோமா? மேக்சிமம் பேர் சொல்லியிருக்க மாட்டீங்க. அது எப்படி இருக்கும்? குழந்தைய ஒரு 5 நிமிஷம் ஒரு விஷயத்தை திங்க் பண்ண வைங்க. எதை வேணால் திங்க் பண்ண வைங்க. ஓம் சொல்லுங்கள், கொக்கோ கோலா சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உயிரிக்கிறது. ஒரு குழந்தைய 5 நிமிஷம் மனசை ஒருநிலைப்படுத்திட்டிங்கன்னா அந்த குழந்தை தெய்வீகத்தை உணரும். ஐயா அதை சொன்னார், சின்ன வயது குழந்தைகளே காலையில் சீக்கிரம் எழுந்திருங்கள், அன்னை தந்தை இருவரையும் வணங்கிடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். பரமனை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கை கொண்டாடி மகிழ்வீர்கள் அப்படின்னாரு. அந்த மகிழ்ச்சி குழந்தைகிட்ட இருந்துன்னா போதுங்க, மார்க் எடுக்கிறது வெரி ஈஸி. 1% மகிழ்ச்சி இருந்தப்போ ஈஸியாக மார்க் எடுத்துரும். அந்த மகிழ்ச்சி தான் இங்கே கொடுக்க போகிறோம். நாங்கள் இது ஒன்று கடையில் விற்கிற பொருள் மகிழ்ச்சி. இது பயிற்சினால தான் ஒருத்தர் கொடுக்க முடியும். பயிற்சி முயற்சி தொடர்ச்சியாக இருந்தால் வளர்ச்சி கிடைக்கும். நம்ம மதுரை சைடில் ஒரு பழமொழி இருக்குது, கட்டி கொடுத்த சோறு சொல்லி கொடுத்த சோறு 2 நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னு. அது 15 வயசு வரையில் ஓரளவுக்கு நம்ம 70% 50% ரெக்கார்ட் ஆகும். 8 வயசு வரையில், 8 வயசுலேருந்து 15 வயசுல ஒரு 25% ரெக்கார்ட் ஆகும். 15 வயசுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேமிலி அண்ட் ஹெரிடிட்டி. இதை நம்ம பயிற்சியாக கொடுத்து தான் அந்த குழந்தைய நீங்கள் 1 மணி நேரம் சொல்கிற விஷயத்தை 10 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிடுவோம். அப்போ அந்த குழந்தைக்கு இப்போ படிக்கிற 100 மடங்கு படிக்கும், சந்தோஷமாக இருக்கும். முதல்ல இங்கே படிக்கிற குழந்தைய 100% சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி. இது வெரி ஈஸி. எங்களுடைய பிறவியின் நோக்கமே உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அப்போ எங்கள் குழந்தைகளை பார்க்க மாட்டோமா? இது எல்லாம் இங்கே படிக்க போகிற குழந்தைகள் எங்கள் குழந்தைங்க. இதெல்லாம் காசுக்கு படிக்கிற குழந்தைகள் இல்லை. காசுக்காக நாங்கள் இந்த ஸ்கூல் நடத்தலை. இந்த ஸ்கூல் நாங்கள் நடத்துறது உலகம் முயணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ நான் ஒரு என்டர்பிரனராகவும் சொல்கிறேன், இந்த சங்கத்தினுடைய ஒரு உபதலைவராகவும் சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வந்திருக்க இந்த மன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் பேசிய பேச்சு புரியும். பெற்றோர்கள் யார் வந்திருக்கிறீங்களோ தயவு செய்து கொஞ்சம் எழுந்திருங்கள் ப்ளீஸ். பெற்றோர்கள் இங்கே சேர்த்தலான்னு விருப்பப்பட்டுருக்கிறவங்க மன்ற நண்பர்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இது ஒவ்வொருத்தரோட கடமை. இது நம்ம உலகத்தில் இருக்கிற 154 நாட்டிலையும் 800 கோடி மக்களுக்கு இந்த ஸ்கூல் நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த முன்னோடி அந்த ஸ்கூலில் இருக்கும். அண்ணாவுக்கு தேவையான அதுக்கு அண்ணாவுக்கு பொறுப்பும் இருக்குது, கடமையும் இருக்குது, மகரிஷியோட ஆசீர்வாதம் இருக்குது, தலைவரோட ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் நம்ம எல்லாத்தையும் வாழ்த்தின் ஸ்கூல் நல்லபடியாக வரணும்னு நினைக்கணும். இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க வாழ்நாள் முழு சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறது ஈஸி. நானே அதுக்கு ஒரு முன்னுதாரணம். 1993 நான் பயிற்சி எடுத்த இன்றைக்கி 31 ஆண்டுகளாக ஒரு நாள் விட பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஒவ்வொரு செகண்டும் லைஃப்பில் ஹாப்பியாக தான் இருந்திருக்கேன். 30 வருஷத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பயிற்சி செய்கிறத நிறுத்தினதே கிடையாது. மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னுடைய பிரதர்ஸுக்கு நாங்கள் 8 பேர் அதிகபட்ச பிரச்சனைகள் பார்த்தவன் நான் தான், அதிகபட்ச சந்தோஷமாக இருந்தது நான் தான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது மனவளக்கலை பயிற்சி தான் காரணம். பயிற்சியால் மட்டும்தான் ஒரு மனிதன் மாற்ற முடியும். ஏதாவது புஸ்தகத்தில் படித்து ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இதெல்லாம் கட்டி கொடுத்த சோறு சொல்லி 2 நாளைக்கு தான் இருக்கும். பயிற்சி முயற்சி டெய்லி இருந்தால் தான், நம்ம தொடர்ச்சியாக செஞ்சால் மட்டும்தான் வளர்ச்சிகள் வரும். அடுத்தது இந்த கடவுளை பற்றிய அறிவு. இப்போ நாங்கள் எல்லாமே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பாடத்திட்டம் வச்சுருக்குறோம். இது எல்லாமே உங்களுடைய குழந்தை மார்க் வாங்குற பல மடங்கு மார்க்கும் வாங்கும், ஹாப்பியாக பண்ணிடுவோம்.
எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வின் நுகிரில் அறிமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவன் யார் நீ யார் அறிந்த இடம், அதுவே அறிவு முக்தி எனப்படுகிறது. இதுதான் நாங்கள் டெய்லி படிக்கிற இறைவணக்க பாடல். இந்த அறிவை குழந்தைக்கு 5 வயசுலையோ 3 வயசுலையோ சொல்லி புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்க பெற்றோர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. நாட் ஓன்லி அந்த குழந்தை, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த குழந்தை சந்தோஷமாக இருந்தால் மார்க் வாங்குறது ஒன்றுமே இல்லை, 1% வேலை. அந்த குழந்தைக்கு இப்போ சொல்லித்தர விட 100 மடங்கு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம். இத்தனையும் குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியுமோ அப்படி சொல்லி கொடுத்துருவோம். குழந்தைக்கு ஒரு பெரிய கொண்டு போய் தலைவர் கொண்டு போய் பாரத்தை வைக்க மாட்டோம். குழந்தை இத்தனை நாளாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயந்துட்டு வரும். இங்கே படிக்கிற குழந்தைங்க அம்மா வீட்டில் கிளம்பா நம்ம ஸ்கூலுக்கு போகிறோமா அப்படிங்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர், நெருங்கிய நண்பர், தாய் தமிழ் பள்ளி அப்படின்னு திருப்பூர் ஆரம்பித்தார். நம்மளாம் நிறைய உதவி பண்ணி அவர் ஆரம்பிச்சுட்டோம். அங்கே படிக்கிற குழந்தைங்க எல்லாமே இப்போ நாளைக்கு கூட அவர் மீட்டிங் கொடுத்துருக்கேன், பார்க்க வரேன்னாரு, பேச போகிறேன் நான் அவர்கிட்ட. அங்கே எல்லாமே அக்கான்னு தான் கூப்பிடணும், அண்ணான்னு தான் கூப்பிடணும், எது அடிக்கொள்ள மாட்டாங்க. ரொம்ப அன்பு. குழந்தை சனி ஞாயிறு கூட ஸ்கூலுக்கு வந்துடும். இதுதான் ஸ்கூல். அந்த மாதிரி தான் ஸ்கூல் இது இருக்கும். அன்பும் கருணை அப்படிங்கிறது இந்த ஸ்கூலில் ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியர்களும் அந்த மாதிரி மாற்றிடுவோம். இங்கே வர குழந்தைகளையும் மாற்றிடுவோம். அப்போ அந்த குழந்தைக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன மிகச்சிறிய விஷயங்க. இதை கண்டிப்பாக இந்த பள்ளி கண்டிப்பாக கொடுக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். இது எல்லாமே நாங்கள் இந்த மண்ணில் தோன்றிய மகான்கள் அனைவரும் எங்களுடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார்கள். இந்த பள்ளியை ஒரு பெரிய சமுதாய கடமையாக பொறுப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே கேள்விப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் தயவு செய்து இதை ஒரு சமுதாய கடமையாக ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்த்துக்கிட்டனா சொல்லுங்கள். சேர்றது சேராது அவர்களுடைய புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இந்த பள்ளியில் படிக்க முடியும். இதுதான் இறை நீதி. ஒவ்வொரு செயலும் எப்படி நடக்கின்றது என்றால் முன்பிறவியில் செய்த கர்ம வினையின் காரணமாகவே இந்த பிறவியில் நடக்கின்றன. ஆனால் புண்ணியம் செய்தவர்கள் அனைவரும் இந்த பள்ளியை நோக்கி வருவார்கள் என்று கூறி நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வையகம் இன்பம் பெற வையகத்தில் சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவையும் வேண்டி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். We are making the bosses not as slaves. It is our proverb for the school. Making the bosses not as slaves. Slaves என்றால் அடிமைகள். நாங்கள் முதலாளியை உருவாக்குகின்றோம், அடிமைகளை உருவாக்கவில்லை. வேலை ஒர்க் as a boss not a slave அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பழமொழி. அது மாதிரி தான் இது. எங்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நாங்கள் அதான் சொல்லுவோம், ஒர்க் as a boss not a slave அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அது அந்த ஸ்கூலினுடைய விளைவு. இங்கே நாங்கள் முதலாளினா அவர் மேனேஜர்னா அவர் கீழே 100 பேர் வேலை செய்வோம், அவர் தான் பாஸ். அந்த 100 பேருக்கு அவர் தான் பாஸ். 10 மேனேஜருக்கு ஒரு பாஸ் இருக்காருன்னா அவர் தான் ஒரு ஜிஎம் இருக்காருன்னா அவர் தான் பாஸ். அப்போ நாங்கள் மேனேஜர் உருவாக்க போகிறோம், ஸ்டாஃபுகள் உருவாக்கலை. அதே மாதிரி முதலாளியை உருவாக்குறோம். நாங்கள் இங்கே எல்லாமே நாங்கள் தலைமை பண்பு இயற்கையாக வந்துடும். தலைமை பண்புன்னு தனியாக சொல்லிக் கொடுக்குறது இல்லை. கடவுளோட சொரூபமாக நாங்களே உணர வச்சுட்டோம்னா கடவுளுக்கு என்ன சக்தி இருக்குது நம்மகிட்டே இருக்குன்னு நினச்சா அந்த குழந்தை ஈஸியாக லீட் பண்ணிடும் எல்லாத்தையும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. ஸ்ரீகுமரன்ல எல்லாமே ஃபிக்ஸட் பிரைஸ். மார்க்கெட்லயே அதாங்க லோவஸ்ட் பிரைஸ். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.